வைஷு என்னாச்சு? ஏய் நிறுத்துங்க. ஏய் எவனாவது முன்னாடி வந்தீங்கன்னா அவ்வளவுதான். இவளை இப்படியே சாவடிச்சிருவேன். ஹலோ, கொஞ்சம் வீட்ல இருந்து வெளில வரீங்களா? உங்க வீட்டு பொண்ணுங்களை பாத்தீங்களா? ஏரியால வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தலைய உடைச்சுக்கணும்னு இஷ்டமா என்ன? எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ரோட் மேல சுத்துறது தான் வேலை. ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. நீங்க யார் பேசுறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்றதுக்கு டைம் என்கிட்ட இல்ல. நீங்க இப்ப உடனடியா மெயின் ரோட்டுக்கு வந்தாகணும். வந்து பாருங்க. ஹலோ ஹலோ. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஏய், உங்களை விட மாட்டோம். இரு வரேன். வரேன் பாருங்க. ஓடிட்டானுங்க. பயந்தாங்க இல்லைங்க. தேங்க்ஸ் வைஷு. உன்னை நீதான் பாத்துக்கணும். இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. நீ இனிமே பயப்பட தேவையில்லை. என்ன இது? என்ன இங்க தேவையில்லாம கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையில்லாமையா? சாரி அங்கிள், இது ஒண்ணும் தேவையில்லாம இல்ல, இது தேவைதான். அந்த ரவுடி பசங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க. எல்லாரும் பாத்துட்டு இருந்தீங்களே தவிர யாருமே ஹெல்ப் பண்ணல. அதனால தான் நாங்களே அவங்கள துரத்திட்டோம். அதான் பயந்து ஓடிட்டாங்க. எங்க ஏரியா சேஃபா இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். அப்பதான் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் சேஃபா வெளில வரலாம். ஆனா இப்போ அந்த மாதிரி இல்ல. அவங்க பர்ஸோ செயினோ அடிச்சுட்டா நாங்க வாயை மூடிட்டு உட்கார முடியாது. அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ எங்களால அவங்களை எதிர்க்க முடியும். எங்களை யாரெல்லாம் கோழைங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய முட்டாளுங்க, அறிவில்லாதவங்க. ஆனா நம்ம இந்த உலகத்துல ஒரு நல்லது பண்ணோம்னா எப்ப வெற்றி கிடைக்கும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுத்தாதான் வெற்றி கிடைக்கும். இதுக்கு மேல தொந்தரவு பண்றதுக்கு மட்டும் இல்ல, வேற எதுக்கும் இங்க வர மாட்டாங்க. தனியா யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஒன்னா இருந்தா அதுதான் நம்மளோட பலம். பாத்தீங்களாமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி அந்த ரவுடி பசங்களை துரத்தணும்னு. தைரியசாலினா அது எங்க வைஷுதா. அவ எங்களோட பயத்தை போக்கி அந்த ரவுடி பசங்களை தடுக்கிறதுக்கு தைரியம் கொடுத்தா. அவங்களும் ஓடிட்டாங்க.
விசித்திரமா இருக்காங்க. தப்பு நடக்குதுன்னா அதை பார்த்துட்டு கூட அவங்களோட மனித தன்மை வெளியில வரல. இன்னைக்கு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தது, ஆனா இன்னொரு நாள் அவங்க வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கலாம். அப்ப கூட இவங்க இப்படித்தான் இருப்பாங்களா? அந்த பொறுக்கி பசங்களை மட்டும் தப்பு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் அவங்களோட மென்டாலிட்டியும் தப்பு சொல்லணும். அவங்களால தானே இது எல்லாமே நடக்குது. அவங்கள விட வைஷு, இது நமக்கு புதுசு இல்ல. சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு தானே இருக்கோம். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அற்புதமான வேலையை செஞ்சிருக்கோம். அதை இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்ல. இனிமே எப்பப்ப யாருக்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு குரல் கொடுத்து உதவி செய்வோம். இப்ப வீட்டுக்கு போகலாமா? போலாம். ஹலோ, இங்க பாருங்க சாந்தி, இத சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்க பொண்ணுங்களை கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்க சொல்லுங்க. உங்க பொண்ணுங்கனாலதான் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. உங்க பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுக்கா? யார் ஃபோன் பண்ணாங்க? சாருவோட அம்மா தான். சாருவோட அம்மாவா? எதுக்கு? வைஷு, என்னது இது? அடிபட்டிருக்கு. பாத்தீங்களக்கா, இதுக்காக தான் போக வேண்டாம்னு சொன்ன. இதெல்லாம் என்னமா வைஷு? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீ உதவி செய்யறது அவங்களுக்கு பிடிக்கலன்னா எதுக்காக நீ அவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற? இங்க பாருங்க பெரியமா, அவங்க பயந்து போயிருக்காங்க. அவங்க தைரியத்தை வெளியில கொண்டு வரதா யாராவது ஒருத்தவங்க முன்னாடி கால் வைக்கணும். அப்பதான் மத்தவங்க எல்லாரையும் அதுக்குள்ள வர வைக்க முடியும். ஆனா வைஷு, பெரியமா, ஒருத்தவங்களோட தைரியத்தை உடைக்கிறது ஈஸி தான். ஆனா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா எவனாவது ஏதாவது பண்ண முடியுமா? இந்த ரவுடி பசங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்கள பார்த்து பயந்துதான் வாய மூடுறாங்க. ஒரு வாட்டி இல்ல, அவங்க திரும்ப திரும்ப இப்படிதான் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம ஒண்ணு சேர்ந்து அவங்களை எதிர்த்து போராடுற வரைக்கும் தான். மும்பை மாதிரி சிட்டில எத்தனையோ பேர் ரவுடி பசங்க வருவாங்க, பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்க அத்தனை பேர் இருந்தும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கு பெரியமா? ஐம் ஷூர் உங்களோட காலத்துல கூட இதேதான் நடந்திருக்கும்ல. அப்பதான் நீங்க நினைச்சிருப்பீங்க வாயை மூடிட்டு இருந்தா எல்லாமே சரியாயிடும்னு. அதனாலதான் நீங்க இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்போ நான், ரத்னா, எங்க 2 பேரும் மாதிரி லட்சம் கோடிக்கணக்கான பொண்ணுங்க பண்றாங்க. பயங்கர ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுச்சுன்னா, இந்த மாதிரி உலகத்துலதான் எங்க பசங்களை விட்டுட்டு போறதா பெரியமா? இது என்ன ஒரு முட்டாள்தனம் பெரியமா?
ஏரியால நடந்தது நான் இன்னும் கூட மறக்கல. ரவுடி பசங்க வந்தாங்க, பைக் நிறுத்தி கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வரவே இல்ல, யாருமே இல்ல. ஆனா நீங்களே சொல்லுங்களேன், ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதாவது 24 மணி நேரமும் அவங்கள யாராவது கவனிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்களா? என்ன ஆகும்? அவங்க பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணாலும் அவங்க வயசானவங்கள அடிச்சா கூட சரி, பசங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கறாங்க. நீங்க பாத்துட்டே இருங்களேன், இனிமே அவங்க இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ப்ளீஸ் மகேஷ், நீயும் எனக்கு ஏதாவது சொல்லாத. வைஷு, உனக்கு நான் சொல்ல வந்தது இதுதான். இது எல்லாத்துக்குமே நான் உன் கூட கண்டிப்பா இருப்பேன் வைஷு, ஆல்வேஸ். நீங்க 2 பேரும் செஞ்ச வேலை ரொம்பவும் சரியானதுதான். நாங்க எல்லாரும் எப்பவும் உன் கூடவே இருப்போம். தேங்க்யூ. ஐ ஜஸ்ட் ஹோப் இதே மாதிரி சாரு ஏரியாலயும் அவங்க வெளியில வரணும் பெரியமா. இது எல்லாமே உங்க பசங்களால தான் வருது. இந்த தப்பு, இந்த அநியாயம், இந்த அடி, பொண்ணுங்க கூட விளையாடுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இருக்காது? பயமா இருக்காது? அந்த மாதிரி வாய்ப்பே வரல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என் பாட்டி ஒண்ணு சொன்னாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஒருவேளை பொண்ணுங்களை நீ தொந்தரவு பண்றேன்னு சொன்னா, அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உன் காலை உடைச்சிருவேன்னு சொன்னாங்க. நீ பயந்துட்டியா? பயத்தை விட அதிகமா இன்னொன்னு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்லா புரிய வச்சாங்க, பெண்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் எப்படி கௌரவம் கொடுக்கணும்னு. அதனாலதான் இப்படி எல்லாம் நான் பண்ணல. ஆனா எனக்கு தெரிஞ்சு பசங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும், அவங்க பயப்படணும். கரெக்ட். அண்ட் ஐ ப்ராமிஸ், எனக்கு பையன் பிறந்தானா அவனுக்கு முதல்ல பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தான் சொல்லி கொடுப்பேன். அப்படியா? அப்படின்னா பையன் தான் வேணுமா? ஓ ஷட் அப் மகேஷ். ஐ லவ் யூ ஜான்சி ராணி. ஐ லவ் யூ டூ என் பையனோட அப்பா. பையனோட அப்பாவா? இதான் வீடு, இதான் சாருவோட வீடு. கண்டிப்பா தெரியும்ல, அவ அப்பா வீட்ல இல்லன்னு. வீட்ல 2 பொம்பளைங்க மட்டும்தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டுவோம். அன்னைக்கு நம்மள அடிச்சு ரொம்ப அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டால. சரி வா போலாம், வாங்க. இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க?
பால்காரன் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பால்காரன் இவ்வளவு சீக்கிரமா ஏமா வந்தா? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். சாரு கதவை மூடிக்கோ. என்ன விட்டுடுங்க. யாராவது வாங்க, என்ன வந்து காப்பாத்துங்க. ஏய் ஆண்டி, காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. பிரச்சனை பண்ணாம மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. எங்க அந்த பொண்ண? அவளை எதுக்காக கேக்குறீங்க? ஏய் ஆண்டி, அவளை நான் மன்னிப்பு கேட்க வைக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். யாராவது வந்து தள்ளு இங்க இருந்து. காப்பாத்துங்க. வா, சாரு நீ வெளியில வா, வராதம்மா. சீக்கிரம் வா, யாராவது வாங்க. வான்னு சொல்றேன். சாரு உள்ள தாழ்த்தி போட்டுக்கோமா, வெளியில வராத. சரிம்மா. என்ன சொல்றத கேளு. காப்பாத்துங்க. இல்ல போன் சொல்றல. காப்பாத்துங்க. போன் என் பொண்ணை சொல்றல. விட்டுடுங்க. வா உள்ள போலாம். காப்பாத்துங்க. யாராவது வாங்க. கதவை தர. வைஷு சீக்கிரமா போன் எடு. காப்பாத்துங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க. ரவுடி பசங்க எங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்றாங்க. அக்கா கதவை திறங்க. ஹலோ ஹலோ வைஷு, அந்த ரவுடிங்க எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஹலோ சாரு, சாரு. மகேஷ் சீக்கிரமா எழுந்துரு, எழுந்துரு மகேஷ், எழுந்துரு ப்ளீஸ். என்னாச்சு? உடனே நம்ம சாரு வீட்டுக்கு போய் ஆகணும். என்ன? வா. கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. உயிர் மேல ஆசை இருந்துச்சு அங்கே நில்லுங்க. இதோ பாரு மேடம், நீ சொல்றது கேட்கறதுக்காக நான் அங்க இருந்து வரல. விடுங்க, விடு. உனக்கு ஒரு ஆட்டம் காட்டலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். வா வெளியில வா. என்ன விடு. வா வா. விடு, விடுன்னு சொல்றேன்ல. ஏய் வெளியில வா. சீக்கிரம் யாராவது வந்து என் பொண்ணை காப்பாத்துங்க. வெளிய வா. என்ன விடு. வா வா. என்ன விடு. விடுங்க. அங்கே நில்லு. இல்லனா இல்லனா என்ன? காப்பாத்த அந்த கடவுள் வருவாரா? சொல்லு. என் பொண்ணை விட்டுடுங்கடா. என் பொண்ணை விடுங்க சொல்றேன்ல. என் பொண்ணை விட்டுடுங்க. வான்னு சொல்றல. விடுங்க. இங்க பாத்துட்டே இருங்க. இந்த ஏரியாலே அவளுக்கு தண்டனை கொடுக்க போறோம். யார் வந்து இவளை காப்பாத்துறான்னு பாப்போம். விடு. விடு என்ன? இவனுங்கள நம்மளால என்ன செய்ய முடியும்? இவங்களோட சண்டையா போட முடியும்?